படம் வந்து டிராப் கிடையாது, அந்த நிறுவனம் வெளியேறிடுச்சு. ஆக்சுவலாக இந்த படத்தை எடுப்பதற்காக முன் வந்த சூரிய படத்தில் ரொம்ப குறைவாக தான் வர்றாரு. அந்த குறைவான நேரத்திலையும் இல்லை, இளையராஜாவை பொறுத்தளவுக்கு அவர் கொஞ்சம் பேரை தான் ரொம்ப. ஹாய் வீப்ளே ட்ரெண்டிங் நேயர்கள் எல்லாருக்குமே வணக்கம். அதுக்கு முன்னாடி இந்த புத்தாண்டை எப்படியெல்லாம் நீங்கள் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ இந்த 2 ட்விஸ்ட் இருக்கு இல்லையா, முதல் பகுதி 2ஆம் பகுதி, அந்த 3ஆம் பகுதியில் தெரிஞ்சுக்க போகிறோம். என்னென்ன சொல்கிறாரு, யாரை பற்றி சொல்கிறாருன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சார், இப்போ வந்து பயோபிக் அப்படின்றது இப்போது ட்ரெண்டில், சினிமா ட்ரெண்டில் வந்து அந்த மாதிரி எல்லாம் பண்ணால் நல்லாயிருக்கும். சிலருடைய வாழ்க்கை முறைகள்லாம் இன்னைக்கெல்லாம் ரசிச்சுட்டு இருக்க ஒரு ஆட்கள், அது வந்து எந்த சாதனையாளராக வேணா இருக்கலாம். அப்படி சினிமாவில் வந்து ஒரு இசை கடவுளாக பார்க்கப்பட்டவர் இளையராஜா அவர்கள். அவருடைய பயோபிக்கை வந்து தனுஷ் அவர்கள் வந்து அவருடைய உண்மையாகவே கிட்டத்தட்ட வந்து இளையராஜா சாரை சின்ன வயசில் பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த தோற்றத்தையே அவர் வந்து கொண்டு வந்துட்டார். அந்த மாதிரியான ஃபர்ஸ்ட் லுக்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த மாதிரியான படங்கள் வந்து எடுக்கிறதுக்கு ஆயத்தமாகிட்டு இருக்கும் பொழுது அதில் ஏதோ சில இடையூறுகளாக என்னன்னு தெரியல, பட் அதுக்கான ஒரு ட்ராப் அவுட் அப்படின்ற ஒரு செய்தி வருது. ஸோ இது உண்மைதானா, இது கண்டிப்பாக எடுத்து பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்றது எங்களுக்கு சொல்லுங்கள். படம் வந்து டிராப் கிடையாது, அந்த நிறுவனம் வெளியேறிடுச்சு. ஆக்சுவலாக இந்த படத்தை எடுப்பதற்காக முன் வந்த மும்பையை சேர்ந்த நிறுவனம் வந்து அதுலேருந்து வெளியேறிட்டாங்க. இப்போது அந்த அந்த பட வேலைகள் நடந்துகிட்ருக்கு. தனுஷ் நடிக்க தான் போகிறாரு. அதில் அவரும் வந்து வேண்டாம்லாம் வெளியேறல. இப்போ அந்த படம் நிச்சயமாக வரும். ஒரு சரியான தயாரிப்பாளருக்காக காத்துட்ருக்காங்க. இன்னொன்று வந்து இப்போ இளையராஜாவினுடைய பயோபிக்கை எடுக்கணும்னா அதற்கான லாபகமான இயக்குனர்கள் தான் அதை பண்ணணும். எனக்கு தெரிந்து இந்த கூட்டணிங்கிறது ஆக்சுவலாக இந்த படத்தினுடைய இயக்குனராக சொல்லப்படும் ஒருவர், அவரால் வந்து ஒரு ஆத்மார்த்தமாக ஒரு உயிரோட்டமாக இளையராஜா படத்தை எடுத்துட முடியுமா அப்படின்னா எனக்கு தெரியல. நான் நம்பலை அந்த இயக்குனரை. ஒருவேளை இளையராஜாவுக்கு அவர் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கார், நம்ம கூப்பிட்டப்பெல்லாம் வந்து நிற்கிறாரு, ராத்திரி 2 மணிக்கு ஃபோன் அடித்தா கூட அவர் எடுக்கிறாரு அப்படிங்கிற காரணத்துக்காக ஒருத்தருக்கு படத்தை கொடுத்துட முடியாது. அது இளையராஜா முதல்ல அதை யோசிக்கணும். ஏன்னா இளையராஜாங்கிறவர் வந்து ஏதோ தினந்தோறும் பெய்கிற மழை கிடையாது. அது எப்போவோ 50 வருஷம் 100 வருஷத்துக்கு ஒருத்தர் தான் இப்படி பிறப்பாங்க. ஸோ அப்பேற்பட்ட ஒரு இசை மேதை, ஒரு இசைக்கலைஞன், இன்னும் 100 வருஷங்களுக்கு 200 வருஷங்களுக்கு பேசப்பட வேண்டிய ஒரு மாமனிதன் அவர். ஸோ அப்படி ஒரு மகா கலைஞனை வந்து இங்கே ரொம்ப சர்வசாதாரணமாக ஒரு படமாக்கிற கூடாதுங்கிறது இளையராஜாவின் இசை ரசிகர்களுக்கு ஒரு பெரிய விருப்பமாக இருக்குது. பட் பெரிய ஆக்ஷன் படமாக எடுத்து ரத்த கலரியாக வெடித்த ஒரு டைரக்டர் எப்படி அந்த படத்தை ஹேண்டில் பண்ண முடியும், இளையராஜா படத்தை அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பெரிய குறையாகவே இருக்குது. ஒருவேளை இந்த படம் தாமதப்படுவதும் டிராப்புன்னு சொல்லப்படுவதும் இந்த டைரக்டரே மாற்றக்கூடிய சூழலை கொண்டு வந்து விட்டுச்சுன்னா முதல் மகிழ்ச்சி நமக்கு தான். அடரா, நல்ல டைரக்டர் ஒருத்தர் வந்திருக்காரு அப்படின்னு புதுசாக வர்ற யாரை வேணாலும் நம்மளால் வரவேற்க முடியும். அந்த டைரக்டர் யாராவது வரணும், ஒரு நல்ல பொய்ட்டிக்காக அந்த படத்தை கொடுக்கணும். அப்படி ஒருத்தர் வந்து இந்த படத்துக்குள்ளே வரணுங்கிறது தான் நம்ம ஆசை. ஒருவேளை இதை தனுஷே டைரக்ட் பண்ணால் கூட ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. தனுஷே டைரக்ட் பண்ணி இளையராஜாவுடைய பயோபிக் வந்ததுன்னு வைங்க, சூப்பராக இருக்கும். பட் இந்த படம் டிராப் கிடையாது, அது மட்டும் உண்மை. ஓகே. இப்போ நீங்கள் சொன்ன விஷயம் எப்படி அடங்கப்பா இது லிஸ்ட்லேயே இல்லைடா அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த விஷயம் இப்போ நீங்கள் சொன்ன விஷயத்த நான் சரி யாரோ இயக்குநர்களை பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க, பட் அவர் தனுஷ் அவர்களே இயக்குனா எப்படி இருக்குன்றத நல்லாவே யோசிச்சிருக்கீங்க நீங்கள். பார்த்துக்க சார். சார், அப்படி நம்ம லாஸ்ட்டு கூட பேசிகிட்டு இருந்தோம், விடுதலை பார்ட் 2ல் வந்து யாருடைய கேரக்டர் சார் மெயினாக நிற்கும், அதாவது என்னென்னா சூரியோட கேரக்டரா இல்லை விஜய் சேதுபதியோட கேரக்டரா அப்படின்ட்டு. ஆனால் படத்தை வெளியே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது, என்னதான் வந்து விஜய் சேதுபதி அவர்கள் நடிப்பை காட்டிலும் சூரிய அவர்களுடைய நடிப்பு வந்து வேறு லெவலில் இருக்குது அப்படின்றத விஜய் சேதுபதியே வந்து ஒரு மேடையிலேயே சமீபத்தில் அதை பேசி அதை ஒத்துக்கிட்டாரு. அவர் என்ன நினச்சிருக்காரு, இதில் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு கதைக்களத்தில் நம்மளை கொண்டு போகிறாரு, ஆனால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. ஆனால் கடைசியில் பேர் ஃபுல்லாகவே சூரிக்கு போயிடுச்சு அப்படின்ட்டு அவர் வந்து சந்தோஷமாகவே அந்த விஷயத்தை வந்து சொல்கிறாரு. ஸோ இதை பற்றி அந்த கருத்துக்கள் சொல்லுங்கள். இல்லை, அதில் நமக்கு பெரிய அளவுக்கு உடன்பாடு இல்லை. சூரிய படத்தில் ரொம்ப குறைவாக தான் வர்றாரு. அந்த குறைவான நேரத்துலையும் நிறைவாக நடிச்சிருக்கிறார், அவ்வளோதான். அதுக்காக வந்து விஜய் சேதுபதி தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு சூரிய நடிச்சிட்டாரு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. விஜய் சேதுபதி அவரை பாராட்டினது அவருடைய பண்பு. ஒரு சக நடிகனை நம்ம வந்து ப்ரொமோட் பண்ணணும், நம்ம புஷ் பண்ணணும்னு நினச்ச ஒரு நல்ல வார்த்தைகளை கொஞ்சம் சொல்லியிருக்காரு. அதுக்காக அதுவே உண்மையாகிடாது. ஃபஸ்ட் பார்ட்டில் சூரிய சூப்பராக பண்ணியிருந்தார், அது வேறு. ஆனால் இந்த படத்தில் யார் நல்லா நடிச்சிருக்காங்கன்னு சொன்னீங்கன்னா நிச்சயமாக
விஜய் சேதுபதி தானே மெயின் ரோல், ம். அவரை தானே நம்ம சொல்லி ஆகணும். ஸோ அதனால் வந்து அவர் சிறப்பாக நடிச்சிருந்தார். மற்றபடி படம் வந்து எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக மாறல. என்னென்னா இன்றைக்கி வந்து ரொம்ப லைட்டர் வெயினாக தான் எடுத்துக்கிறாங்க படங்களை. வந்து ரொம்ப லைட்டராக இருக்கணும், ரொம்ப ஹெவியாக மண்டைக்குள்ளே இறக்கி அதை பற்றியே ரொம்ப பேசுகிறால அப்படிலாம் வேணான்னு நினைக்கிது ஒரு கூட்டம். ஓகே ஓகே ஓகே. இன்றைக்கி தியேட்டருக்கு வர்றவங்க யாருன்னா ஒரு 18 வயசுலேருந்து ஒரு 30 வயசுக்குள்ளே உள்ளவங்க தான் ஓகே. தியேட்டருக்கு வராங்க. இப்போ அவங்களுடைய பார்வை, அவங்களுடைய என்டர்டெயின்மெண்ட்டு அது வந்து வேறு மாதிரி இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு கனமான சப்ஜெக்டை அவங்களுக்கு கொடுக்கும் பொழுது அதை இன்னும் கொஞ்சம் கமர்ஷியலாக இலகுவாக கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்குமோங்கிற ஒரு கருத்தெல்லாம் இங்கே இருக்குது. பட் ஆக மொத்தம் இந்த படம் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு பெரிய வெற்றி படமாக இல்லை. ஓகே ஓகே. இப்போ நம்ம புத்தாண்டுகள், இப்போ நம்ம இந்த புத்தாண்டில் இருக்கோம். இந்த புத்தாண்டில் புது படங்களுடைய நிறைய அணிவகுப்புகள் இருக்குது. அந்த அணிவகுப்புகளில் எந்தெந்த படங்கள்லாம் இப்போ ஓரளவு கிட்டத்தட்ட வந்து லிஸ்ட் பண்ணியாச்சு, என்னென்ன படங்கள்லாம் இருக்குது அப்படின்றது. அது கிட்டத்தட்ட எங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, நிச்சயமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது நம்ம நேயர்களுக்கு சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லை, எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய படங்கள் தானே. அஜித் படம் தான் விடாமுயற்சின்னு இருக்காங்க. கேம் சேஞ்சர் வந்து ஆந்திராவில் தெலுங்கானாவில் பெரிய படமாக இருக்கும், தெலுங்கு ஏரியாவில். பட் நம்ம ஊருக்கு வரும்போது அது வெறும் சங்கர் படமாக தான் நம்ம பார்க்குறோம். அது ஒரு பெரிய படம். அதற்கப்புறம் முக்கியமான படங்கள்னால் விஜய் படம் இப்போ தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. வேறு யார் படம் இருக்குது இப்போ? இதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய நடிகர் படம்ங்கிறது இன்னும் கொஞ்சம் தள்ளி தான் போகுது. கார்த்திக் சுப்புராஜ் இந்த சூர்யா 44 அந்த படம் என்ன கொஞ்சம் அந்த லிஸ்ட்டில் இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். ஓகே. மற்றபடி வந்து முக்கிய நடிகர்கள் படம் எல்லாமே வந்து இந்த வருடத்தில் வருது, 2025. ஓகே ஓகே. இவருடைய சூர்யாவோட 45 ஆர்ஜே பாலாஜியோட டைரக்ஷன். ஸோ அது எப்படி எந்த லெவலில் இருக்குது சார்? அது ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. ஓகே, ரொம்ப பரபரப்பாக போயிட்டு. ஓகே ஓகே. ஸோ அது வந்து கதை எப்படி சார்? ரொம்ப அவருக்கு தகுந்த மாதிரி ரொம்ப ஜாலியாக எடுப்பாரா, இல்லை சொர்க்கவாசல் மாதிரி இருக்கும்? இல்லை, சொர்க்கவாசல் வந்து அவர் டைரக்ட் பண்ணது இல்லை. ஆர்ஜே பாலாஜி படம் டைரக்ட் பண்ணால் அதில் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு கட்டாயமாக இருக்கும். எல்லாரும் ரசிக்கக்கூடிய படமாக அது இருக்கும், அதில் மாற்று கருத்தே கிடையாது. நிச்சயமாக சூர்யாவுக்கு அது ஒரு நல்ல படமாக அமையும். நான் ரொம்ப உறுதியாக ஆர்ஜே பாலாஜியை நம்புகிறேன். சூர்யாவை நம்புகிறேனோ இல்லையோ, ஆர்ஜே பாலாஜியை ரொம்ப நம்புகிறேன். அவரால் வந்து ஒரு சிறந்த இயக்குனராக வர முடியும், ஒரு ஃபுல் என்டர்டெய்னிங்காக ஒரு படத்தை அவரால் கொடுக்க முடியும். ஸோ சூர்யா 45 வந்து கிட்டத்தட்ட அப்படி ஒரு படமாக உருவாயிட்டு இருக்கு. அதில் லாயராக அவர் நடிக்கிறார். ஆர்ஜே பாலாஜியும் லாயராக நடிக்கிறார். ஓகே ஓகே. ஸோ ஆக மொத்தம் 2 பேருமே படத்துக்குள்ளே இருக்காங்க. ஓகே. ஒரு ஜெய்பீமா சார்? ஜெய்பீம்லாம் ரொம்ப அழுத்தமான கதைங்க. அது வந்து அதெல்லாம் நீங்கள் என்டர்டெயின்மெண்ட் படமாகவே பார்க்க முடியாது. ஆனால் அது எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். அது ரொம்ப அப்படி நம்மளை போட்டு உழுக்கின ஒரு படம் அது. பட் இது அப்படி இருக்காது, இது ஃபுல்லாக கமர்ஷியலாக வேறு மாதிரி இருக்கும். ஓகே ஓகே சார். அப்புறம் இளையராஜா சாரோடைய இன்னொரு விஷயங்கள் கேள்வி கேட்க நான் மறந்துட்டேன். பட் எப்படின்னாக்கும் இளையராஜா சார் வந்து ஆரம்ப காலகட்டங்களில், அதாவது வந்து அவர் அடுத்து வளர்ந்து வந்துட்டு இருக்காரு. அப்படிங்கும்போது வாலி சாருக்கும் அவருக்கும் நிறைய ஒரு காம்பினேஷனில், அதாவது பாடல்களை கேட்டு எழுதி தரும்போது கூட அவங்களுக்கு டைமிங் வந்து இவருக்கான டைமிங்கும் அவருக்கான டைமிங்கும் ரொம்ப வேரியேஷன் இருக்கும். இல்லை ஒரு மும்பையிலையோ வெளி மாநிலங்கள்லையோ அந்த ஒரு ஷூட்டில் போயிட்டு இருக்கும்போது பாடல்களை வந்து எழுதி தர்றதுல சில குழப்பங்கள்லாம் இருந்திருக்கு. ஸோ அப்போல்லாம் வந்து அந்த பாடல்கள்லாம் எப்படி கொடுத்துருப்பாங்க? ஸோ என்ன மாதிரியான அங்கே ஒரு நல்ல ஒரு இணக்கமான ஒரு நட்பு அந்த இடத்துல இருந்தது? இல்லை, இளையராஜாவை பொறுத்தளவுக்கு அவர் கொஞ்சம் பேரை தான் ரொம்ப, அவர் சிரிக்கிறதே சில பேர்கிட்ட தான், எல்லார்ட்டையும் சிரிக்க கூட மாட்டார். அப்போ அவர்கிட்ட பாடல் எழுதுவதுங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய சவால். பல பாடலாசிரியர்கள் இங்கே சொல்லியிருக்காங்க. பெரும்பாலும் பல்லவி வந்து இளையராஜா தான் சொல்லுவாருன்னா சொல்கிறாங்க. ரொம்ப மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்கும்போது முதல் 2 வார்த்தையை அவரே சொல்லிவிடுவார், அதுக்கப்புறம் இவங்க கண்டினியூ பண்ணுவாங்கன்னு. பட் வாலியை பொறுத்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய மரியாதை உண்டு. வாலி மேலே வந்து அவ்வளோ மரியாதை இளையராஜாவுக்கு உண்டு. அவர் வந்து ரொம்ப இக்கட்டான, ரொம்ப அதாவது ஒரு பாடலாசிரியர் திணறாரு, அவர் முடியலன்னா டக்குன்னு அவரை கூப்பிடுங்க, டிலே ஆகுதுன்னு டக்குன்னு வாலியை வர வைக்கிறதெல்லாம் உண்டு. ரொம்ப தவிர்க்க முடியாத சூழலில் தான் அவர் மற்றவர்களுக்கு பாட்டே கொடுத்துருக்காரு. ஓகே ஓகே. பெரும்பாலும் வாலி கண்ணதாசனோட ஒரு ட்ராவல் பண்ணியிருக்காரு ரொம்ப ஆரம்ப கட்டங்கள்லாம். இல்லை, கங்கையமரன் கூட ஒரு புத்தகத்தில் அவருடைய பயோபிக், கிட்டத்தட்ட பயோபிக்குன்னே கூட வச்சுக்கலாம். அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, கங்கைமரம் நிறைய பாட்டு இளையராஜாவுக்கு எழுதியிருக்காரு. பல பாடல்களை கேட்கும்போது கங்கைமரம் எழுதுனதாங்கிற அளவுக்கு இருக்கும். அவ்வளோ சூப்பரான பாட்டெலாம் அவர் எழுதியிருக்காரு. கண்ணதாசன் வந்து யாருக்குமே கொடுக்காத ஒரு மிகப்பெரிய சுதந்திரத்தை கங்கைமரன் கொடுத்துருக்காரு. என் பாட்டில் ஏதாவது கரெக்ஷன் இருக்குன்னா என்னை தேட வேண்டாம், நீங்கள் அமரனை வச்சு பார்த்துக்கிங்க
அப்படின்னா இவர் அமர் அவர் பேர் அமர்ன்னு தான் சொல்லுவார். அமரன், கங்கை அமரன். ஆமாம், அதில் வந்து நிறைய திருத்தங்களை கங்கை அமரன் பண்ணியிருக்காரு. பெரிய விஷயம். ஸோ அந்த அளவுக்கு அந்த காலத்தில் அப்படி இருந்தாங்க. பாடல்களுக்கு வந்து ஒரு மரியாதை இருந்துச்சு, பாடல் வரிகளுக்கு ஒரு மரியாதை இருந்துச்சு, பாடலாசிரியர்களுக்கு ஒரு மரியாதை இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி அப்படிலாம் ஒன்றுமே இருக்கிறதா நமக்கு தெரில. இப்போ ஒரு பாட்டு கேட்டோம்ல, ஸோ இதெல்லாம் பாட்டான்னு தெரில. ஸோ அப்படி இருக்குது. பொயட் அப்படிங்கிறாங்க, பாடலாசிரியர்லாம் போடுறது பொயட் அப்படின்னு ஒரு வார்த்தை விட்டது, அப்படி போயிட்டுருக்கு. ஸோ அதனால் அந்த அந்த ஏரியாவை பற்றி அதெல்லாம் கடந்த காலம் ரொம்ப அற்புதமான காலகட்டங்கள் அதில். நிச்சயமா. சரி, இப்போது ஜார்ஜியாவில் ஏதோ ஷூட் போயிட்டுருக்கு. நம்ம சின்ன குழந்தைங்கள்லேருந்து இப்போ எல்லாருக்குமே தெரியக்கூடிய ஒருத்தர் வந்து லெஜண்ட் சரவணன். அவர்களுடைய படத்துடைய விறுவிறுப்பான பணிகள் எந்த நிலைமையில் இருக்குது? ஆமாம், இந்த முறை அவர் தேர்ந்தெடுத்த இயக்குனர் வந்து ரொம்ப பிரமாதமான ஒரு டைரக்டர் அவர். இப்போ சூர்யா வச்சு கருடா படம் பண்ணார்ல, கருடன், அந்த படத்தினுடைய இயக்குனர் தான் இப்போ இவரை வச்சு பண்ணிகிட்டு இருக்காரு. ரொம்ப ப்ராமிசிங்கான ஒரு டைரக்டர் அவர். இன்னொன்று வந்து இப்போ இந்த தன்னம்பிக்கை குறித்து ஒரு 1000 புத்தகங்கள் வர்றதும் சரி, ஒரே ஒரு லெஜண்ட் அருள் சரவணனை பற்றி தெரிஞ்சுக்கிறதும் ஒன்று. நான் அப்படி தான் நினைக்கிறேன். ஒரு பெரிய பணக்காரர், அவர் நினச்சா எத்தனை படம் வேணாலும் எடுக்கலாம், இதில் என்ன பெரிய தன்னம்பிக்கை வந்துருச்சு அப்படின்னு பல பேர் கேட்கலாம். ஆனால் ஒருத்தர் வந்து ஒரு கடை வைக்கிறாரு, நம்மளே இந்த விளம்பரத்தில் நடிக்கணும்னு ஒரு முடிவு எடுக்கிறாரு, அதில் சக்ஸஸ் ஆகிறாரு. அதற்கப்புறம் சினிமாவுக்குள்ளே வர்றாரு. பல கோடிகளை இறைச்சி வீணாக போயிடுச்சு அந்த படம். அது வந்து அவர் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. அதற்கப்புறம் வந்து அவர் தன்னை தயார் பண்ணிக்கிட்டு அந்த ஃபேஸ் கட்டே மாறிடுச்சு. இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப அழகாக இன்றைக்கி ஒரு 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 ஹீரோவை பார்க்கும்பொழுது நமக்கு வந்து ஒரு இவ்வளோ அழகாக இருக்காரு, இவ்வளோ ப்ளசண்ட்டாக இருக்காருன்னு நினைக்கிறோம்ல, அவரை பார்த்தா அப்படி இருக்குது. அவர் அப்படி மாறி இருக்கார். அந்த லைட்டான ஒரு ஆமாம், ரொம்ப ஸ்டைலாக மாறி இருக்காரு. ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அதான் அந்த தன்னம்பிக்கை சொல்கிறேன். எவ்வளோ பேர் கிண்டல் பண்ணாங்க தெரியுமா? ஒரு மேடையில் ராதாரவியே பயங்கரமாக கிண்டல் பண்ணார் அவர். இதெல்லாம் அவர் கேட்டுட்டு இருப்பார். ராதாரவி பேசுகிறதெல்லாம் கூட அவர் கேட்டிருப்பார். ஆனால் அவ்வளோ பேர் நம்ம கிண்டல் பண்ணியும் நம்மளால் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ஹீரோவாக மாற முடியும்னு நினைக்கிறது இருக்கு. அதுக்காக தன்னை தயார்படுத்திக்கிறது. ஸோ அதிலெல்லாம் வந்து ரொம்ப கிரேட் அவர். ரொம்ப அழகான ஒரு ஏரியாவில் இப்போ தான் வந்து லேண்ட் ஆகிருக்கார் ஒரு டைரக்டரு. அதுக்கான செலவு, அந்த கதை, அதற்கான தோற்றம், இது எல்லாத்தையும் பார்க்கும்போது ஒரு நிறைவாக இருக்குது. இந்த படம் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை முதல்ல கொடுக்குது. இவருடைய முதல் படம் வரும்போது அப்படி இல்லை. என்ன அப்படி மீசை இல்லாமல் வராரு, என்ன ஹிந்தி படமாக எடுக்கிறோம், நம்ம ஊருக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்குது, ஒரு மீசை தாடியோடு வர்ற ஹீரோவை தான் நம்ம ரசிக்கிறோம். ஸோ அப்படி இருக்கும்போது ஏன் இவர் இப்படி வர்றாரு அப்படின்லாம் பல முறை நாங்கள் வலைப்பேச்சிலே பேசியிருக்கோம். இப்போ நான் இந்த முதல் படம் வந்த பிறகு நான் வந்து ரொம்ப அழுத்தம் திருத்தமாக அவருக்கு ஒரு வேண்டுகோளை வச்சேன். தயவுசெய்து அடுத்த படத்தில் நீங்கள் தாடியும் மீசையும் வைங்க, அதுதான் உங்கள் முகத்துக்கு நல்லாயிருக்கும். அதை அவர் கேட்டுட்டு கரெக்டாக ரிப்ளை பண்ணார். சூப்பர் சார், நான் இதை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு. அடுத்த படத்தோட கெட்டப் பார்க்கும்போது அப்படி இருந்தார் அவர். ஸோ அதனால் வந்து விமர்சனங்களை ஏற்றுக்கொள்கிற அந்த தன்மை, ஸோ இது எல்லாமே சேர்ந்து ஒரு நல்ல இடத்துக்கு வருவாருங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுக்குது. நிச்சயமாக வரணும். ஏன்னா ஒரு காலத்தில் இதே அருள் சரவணன் என்ன பண்ணியிருக்காருன்னா, ரஜினி கூட ஃபோட்டோ எடுக்கணும், கமல் கூட ஃபோட்டோ எடுக்கணும்னு அவ்வளோ பெரிய வேலையை விட்டுட்டு கிளம்பி போய் அவங்கள்ட்ட நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு வருவார். ஃபோன் பண்ணி, சார் நான் உங்கள் கூட ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் சார் அப்படின்னா, அவங்க ஐயோ இவர் கூப்பிட்டா முடியாது என்ன சொல்ல போகிறாங்க, சரி வாங்க அப்படின்னா போய் நின்று ஃபோட்டோ எடுத்து. இன்றைக்கி காலம் எப்படி மாறி போச்சுன்னாருங்கன்னா, இவர் கூட ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு பெருங்கூட்டம் ரெடி ஆகிட்டு இருக்குது. அவரோட எடுத்துக்கணும். ஸோ அதுதான் வளர்ச்சி. என்ன தான் கையில் பணம் உள்ளவங்க ஈஸியாக செஞ்சிட முடியும்னா கூட அதற்கான ஒரு உழைப்பு இருக்குது. அதை அவர் செய்கிறார். அதுதான் நமக்கு. அவர் தான் ஈஸியாக, நீங்கள் எப்படி நம்மளோட பேசுகிறதுக்கு கீழே சில விஷயங்கள் கமெண்ட் எப்படியோ அவர் ஈஸியாக ஒரே வார்த்தையில் சொல்கிறார், என்ன கலாய்க்கிறவங்க எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கள் அப்படின்ற. அது சரி, அதுதான் அந்த பக்குவம் தான் வேணும். உண்மை சார், உண்மை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சார், இசையமைப்பாளர்களில் உங்களுக்கு நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஜிவி பிரகாஷ் மேலே உங்களுக்கு ஒரு அலாதி பிரியம். அதாவது வந்து
அந்த காலத்துல உள்ள பாடல்கள் எப்படி தனித்தனியா சில விஷயங்கள் வந்து மெலடி. மெலடிகள் கேட்க முடியுதோ அது வந்து ஜிவி பிரகாஷ் இருக்கு, நான் பாராட்டுதலுக்குரியது அப்படின்ட்டு. ஆனா அனிருத் அவர்களும் அதுக்கான ஈடு இணையா சில பாடல்களையும் கொடுத்திருக்காரு, நிறைய பாடல்களும் ஹிட் ஆயிடுச்சிருக்கு. ஸோ இது இவங்க 2 பேருமே வந்து ஒரு குழந்தையா இருந்தே அந்த சில விஷயங்களை வந்து கொண்டு வந்தவங்க. ஸோ அதுக்கான சூழல்ல இருந்தாங்க, அந்த சூழல் அவங்களுக்கு உதவுச்சு. நீங்க சொன்ன மாதிரி உழைப்பு, அந்த உழைப்பு அவங்கள வெற்றியான இடத்துக்கு கொண்டு போச்சு. ஓகே. இப்ப இதுக்கு வந்து எதுக்கு இதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, அனிருத் அவர்கள் வந்து அந்த சின்ன பையனா இருக்கும் பொழுது, இதுக்கு ஒரு சப்போர்ட்டிவா இருந்தவர் வந்து தனுஷ் அவர்கள். இவரோட வளர்ச்சிக்கு ஒரு உறவினர் அப்படின்ற முறையில அவர் என்னென்ன உதவிகள்லாம் செஞ்சிருக்காரு? அவங்க அவங்க மனைவி ஐஸ்வர்யா, முன்னாள் மனைவி என்ன சொல்கிறாங்க ம். அப்படின்னா, அனிருத்தை வந்து மோட்டிவேட் பண்ணி இசையமைப்பாளரை உருவாக்குனதே தனுஷ் தான் அவங்க சொல்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து கூட இருந்து பார்த்தவங்க அவங்க. அது மாதிரி ஒரு ஒரு ஒருத்தரை வந்து இவருக்குள்ளே இந்த திறமை இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது பெரிய விஷயம். பல பேர் பேசுவாங்க, கடந்து போயிடுவாங்க, டின்னருக்கு போவாங்க, தண்ணி அடிக்க போவாங்க, அரட்டை அடிப்பாங்க, இதோட முடிஞ்சு போயிடும். ஆனால் இவரை இதுக்கு பயன்படுத்த முடியும்னு நினைக்கிறது, அதை கரெக்டாக கொண்டு வர்றது இருக்குல்ல. ஸோ அதில் வந்து தனுஷ் அனிருத்தை கொண்டு வந்த வகையில் நிஜமாவே கிரேட்டு தான். ஸோ இந்த பக்கம் ஜிவி பிரகாஷ் எல்லாம் அவர் நல்லா யோசிச்சு பாருங்கள். இப்போவே அவருக்கு வயசு இவ்வளோ சின்ன பையனாக இருக்கார். மதராசப்பட்டினம் டைமில் யோசிச்சு பாருங்கள். நாங்கள் அந்த ப்ரெஸ் மீட்டில் இவர் தான் இசையமைப்பாளர்னு ஒருத்தர் கொண்டு வந்து நிறுத்துகிறாங்க. ரொம்ப ஆச்சரியம், இது இந்த பையனா? அதுக்கப்புறம் பாட்டை கேட்டால் என்னையா அது என்ன பண்ணி வச்சுருக்காரு, ஒரு எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு மியூசிக்கு இந்த பையன்கிட்டேருந்து வந்திருக்கு அப்படின்ட்டு ரொம்ப ஆச்சரியம். அன்னைக்கு அவர் கொடுத்த பிரமிப்பை இன்றைக்கும் கொடுத்துட்ருக்காரு. ஸோ அந்த மாதிரி அனிருத்தும் வந்து இன்றைக்கி பல்ஸ் என்னங்கிறத அதை பார்த்து அடிக்கிறார். நம்ம விமர்சனம் பண்ணுறோம் ரொம்ப மேலோட்டமாக, ஒரே சத்தமாக இருக்குது, என்ன வரிகள் போடுறாங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி யார் ரசிக்கிறாங்களோ அதுக்கேற்ப நம்ம கொடுத்துருவோம்னு நினைக்கிறார் அவர். அவராலையும் நல்ல மெலடிகள்லாம் கொடுக்க முடியும், அது வேறு. ஆனால் பிஸ்னஸ் அப்படின்னு வரும்பொழுது அதுக்கு என்ன செய்யணுமோ அது செய்கிறார். ஒன்றும் இல்லை, ஜெயிலர்னு ஒரு படம், அது இவ்வளோ பெரிய ஓட்டம் ஓடினதுக்கு அனிருத்து மிக முக்கியமான காரணமாக இருந்திருக்காருல்ல. அந்த பாடல் ஒரு பெரிய காரணமாக இருந்திருக்குல்ல. ஸோ அதனால் ஒரு சின்ன பையன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், ஆனால் அவங்களுக்குள்ள எவ்வளோ பெரிய ஆலமரம் இருக்குது பாருங்கள். ஓகே சார். ரொம்ப சிறப்பான விஷயங்கள் இவ்வளோ நேரம் நிறையா பேசணும். ஸோ இந்த புத்தாண்டுகளில் கூட நம்ம நிறையா கலந்து பேசிக்கிட்ட விஷயங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்டு இது மாதிரியான இன்னும் நிறைய கருத்துக்களை எங்களுக்காக சொல்லுங்கள், நிறைய புது செய்திகளை எங்களுக்காக சொல்லணும் அப்படின்றது. ஸோ நன்றி சார். நன்றி. இதுவரையும் இந்த முதல் பகுதி, 2ஆம் பகுதி, 3ஆம் பகுதியில் நம்ம தெரிஞ்சுக்கிட்ட நிறைய செய்திகள். ஆனால் இந்த ஆண்டுகளில், அதுவும் இந்த புத்தாண்டுகளில் நிறைய புதுப்படங்கள் வரப்போகுது. அந்த படங்களில் என்னென்ன பிரச்சனைகள்லாம் நடக்க போகுது, அப்படி பிரச்சனைகளே நடக்கலை அப்படின்னாலும் புதுசாக என்ன பிரச்சனைகளை வந்து அது இங்கே தீர்க்க போகிறாரு அப்படின்றத நம்ம அடுத்த நிகழ்ச்சிகளை தெரிஞ்சுக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற போவது உங்களுடைய அன்பு தொகுப்பாளர் நான் சார். சட்டா.